Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day channel என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஓகேவா. அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்கு இல்லையா ஹையர் எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் எனக்கு அப்பப்போ தோன்ற ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து எனக்கு எக்ஸாம் நடுவில் ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதற்கு முன்னாடி நாள் என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தோன்ற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனலில் இப்போ தான் வந்து 5500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. 5502 இப்போ நான் சொல்லும் போதே 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் 6000 அப்புறம் 10K அப்படின்றத என்னுடைய டார்கெட்டை வந்து நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். அது எல்லாமே எங்களுடைய சப்போர்ட்னால தான் நடக்கும். தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக எந்த விஷயத்தையும் தயவுசெய்து இந்த ஒரு நாள் 2 நாளில் நான் புதுசாக படிச்சிடுறேன், வேறு யாராவது சொன்னாங்க புதுசாக இதை படித்து நான் அப்படியே போய் எழுதிடுவேன் அப்படின்றத மட்டும் தயவு செய்து அந்த தாட் கொண்டு வராதிங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் புதுசாக படித்து பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களும் சேர்ந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகி இது நமக்கு தெரிஞ்சதா அது நமக்கு தெரிஞ்சதா அப்படின்ற அந்த மைண்ட் தாட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ தயவு செய்து புதுசாக ஏதாவது இப்போ எகெயின் நான் படிக்கலாம், நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தாட் ஓகேவா. இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னா அது உங்களுடைய என்ன சொல்கிறது, அது உங்களுடைய இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். பட் இது வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் விட்டுருக்கேன், அதை வந்து இப்போ வந்து நான் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து இது பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா படித்த தரவாக இருக்கிறத நல்லா படிங்க. படிச்சுட்டு ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை இதுலேயே வந்து யூடியூப்லேயே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வந்து அந்த கொஷின் என்னன்றதை பார்த்து ஆன்சர் எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் மாதிரி இல்லையா. பிகாஸ் ஹையர் எல்லாமே வந்து டைம் கன்சியூமிங் இருக்கும், நம்ம வந்து அதுக்குள்ளே டைம் முடியறதுக்குள்ளே எழுதணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை எழுதணும், அப்போ செகண்ட் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்ற அந்த மைண்டெல்லாம் முன்னாடியே நீங்கள் ஒரு 2 தடவை டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து அங்கே போய் எழுதும்போது ஒரு பயம் இருக்காது, அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், எக்ஸாம் ஹாலில் கூட பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மெதுவாக இருப்பாங்க, மெதுவாக எழுதுவாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் முடிய போது 1 hour இருக்குது, ½ hour இருக்கும்போது அப்படின்னு தான் எழுதி தள்ளுவாங்க. அப்போ எழுதும் போது என்ன ஆகும், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மிஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கி படிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் இந்த யூடியூப்லேயே வந்து பார்த்து எழுதுங்க ஓகேவா. நம்ம யூடியூப்லேயே நிறைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குது. நேற்று கூட சபா எக்ஸாம்ஸ் லோயர் அண்ட் ஹையர் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான ஒரு வீடியோவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த கொஷின் பேப்பர் எடுத்து அதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா எழுதுங்க. எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும், எது செகண்ட் தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்லேருந்தே டைம் செட் பண்ணி 3 ஹார்ஸ்னால் 3 ஹார்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் தென் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக எழுதுறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துனே கொஷின் பேப்பர் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் எந்த விஷயங்கள் நல்லா தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட் எழுதுங்க. நம்ம தெரியாத ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற கொஷினை ஃபஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம யோசிச்சு எழுதுறதுக்கு டைம் இருக்காது. யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஷின் எழுதுறதுக்கு டைம் இல்லாமல் போகும். ஸோ நல்லா தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட் எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் ஓகேவா. ஸோ நல்லா படிங்க, இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. இப்போ வந்து இன்றைக்கி இருக்குன்னு வைங்க, இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3rd பேப்பர், அப்புறம் 2nd பேப்பர், அப்புறம் 1st பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு 3rd பேப்பர்னால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. அதே போல் 2nd பேப்பர், அப்புறம் 1st பேப்பர். பிகாஸ் ஏன் நான் 1st பேப்பர் 2nd பேப்பர் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு தான் நீங்கள் உங்கள் 1st பேப்பர் 2nd பேப்பர் அப்படின்றத ஃபஸ்ட் எழுதுவோம் இல்லையா சாட்டர்டேயில். ஸோ அந்த பேப்பரை லாஸ்ட்டாக அப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு அதை நல்லா வந்து ஃபஸ்ட்டே லாஸ்ட்டாக எழுதி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் வைவா மௌகிக்கு வந்து ஆல்ரெடி மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், அதில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. நான் எகெயின் மறுபடியும் மௌகிக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா, மௌகிக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. எந்த மாதிரி உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அங்கே பேசணும், எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கணும், எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, உங்களுடைய ரோல் நம்பரை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சு
தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. ஓகேவா? மௌகிக்கா இருந்தாலும் சரி, நார்மல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம். நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை இல்லையா? ஸோ இதெல்லாம் ஓகே. அப்புறம் நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். டைம் எடுத்தே பண்ணுங்கள். பிகாஸ் நாம் இப்போ பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன தப்புகள் தான் அங்கேயும் போய் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போய் ப்ராப்பராக நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசார எவ்வளோ மார்க் போடுவீங்க அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக படிங்க. படிச்சுட்டு எகெயின் வந்து நீங்கள் போகும்போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. போகும்போதுன்னா மீன்ஸ் காலையில் எந்திரிச்சு உட்காந்து எக்ஸாம் ஹால் உள்ளே போகிற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அது ஏன்னே தெரியல. ஒரு சிலர் இன்னும் பார்த்துருக்கோம். என்னென்னா போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கொஷின் வருன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அப்போ உட்காந்து அதை எடுத்து பார்த்து என்ன யூஸ், நோ யூஸ் இல்லையா? ஸோ நம்ம எக்ஸாமுக்கு உள்ளே போகிறக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடியெல்லாம் படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. எங்கள் மேக்ஸ் சார் சொல்லியிருக்காரு 10th படிக்கும்போது, நாங்கள் பார்த்துட்ருப்போம், படிச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு இருப்போம். புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஆமாம் இது 365 நாள் படிக்காத விஷயத்த நீ இந்த ஒரு நிமிஷத்தில் படித்து சாதிச்சு கிழிச்சிருவியா போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், நான் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக எழுதியிருப்போம். திரும்ப படிக்கும்போது இது இருக்காது, இதுதான் அப்படின்னு சொல்லி மைண்டை மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுதின மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷினை தரவாக பண்ணிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் தரவாக இருந்தது அப்படின்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக எழுதுவோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு இதுவும் ஒரே ஆன்சரோ, இது வேற கொஷினோ அப்படின்ற மாதிரி ஏதேதோ தாட் தோணி கரெக்டாக எழுதியிருக்கிறதையும் தப்பாக அடித்து நாம் எழுதினப்போ எனக்கு அந்த மாதிரி தான் வந்து 8 மார்க்ஸ் கிட்ட போச்சு எனக்கு மேக்ஸில். ஸோ 92, 91, 92 அப்படி எடுக்கும்போது எனக்கு அதனால தான் இதாச்சு. என்னோடய லைஃப்பில் நிறைய அந்த மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் தயவு செய்து நல்லா இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அட் மோஸ்ட் உங்களோட பார்த்தோன்னே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் தான் இல்லையா? ஸோ தயவுசெய்து நல்லா எழுத ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா எழுத ட்ரை பண்ணுங்கள். டைம் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண பாருங்கள். எந்த ஹரிபரியும் இல்லாமல் ரொம்ப ஒரி பண்ணி அதை பற்றியே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தாட் வரும்ல. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் படிச்சிட்டிங்களா? நல்லா தரவாக படித்து ரெடி ஆகிட்டிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி மாடல் டெஸ்ட் ஒன்று எழுதி பார்த்துட்டிங்களா? நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். பட் இப்போ சொன்னால் இன்னும் அது ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸாக இருக்குமே அப்படிங்கிறக்காக இந்த விஷயங்களை இப்போ சொன்னேன். எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சிட்டிங்களா? ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சா? எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? இல்லை இன்னும் நான் படிச்சுட்ருக்கேன், இன்னும் நான் படிக்கவே இல்லை அப்படின்றீங்களா? எந்த மாதிரி இருக்குது உங்கள் மைண்ட் செட்? இல்லை ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து ப்ளீஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, இது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் எக்ஸாம் வரும்போதாவது ஒரு 6000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே, முடியலை. இன்னும் நான் வந்து என்னோடய எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட். பிகாஸ் இன்னுமே நான் ரீச் பண்ணல அப்படின்னா என்கிட்ட என்னமோ இருக்குது. அதனால் நான் அதை இன்னும் வந்து டெவலப் பண்ணிக்க பார்க்குறேன். உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்ல மார்க் எடுங்க. பாய்.